மண்ணிலே ஈரம் உண்டு. மண்ணில் ஈரம் இருக்கோ இல்லையோ, இவங்க கிட்ட மனசுல கொஞ்சம் கூட ஈரம் கிடையாது. இரக்கமே இல்லாம அந்த பாட்டை போட்டு போட்டு காட்டி தயவு செய்து இந்த பாடலை தடை செய்ய வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா வெட்டி விளம்பரம் செய்கிறவனுங்களாம் இந்த பாட்டை போட்டு போட்டு காட்டி விளம்பரத்திற்காக மட்டுமே இதை போடுறாங்க. சாக்லேட் வாங்கி கொடுத்தா இந்த பாட்டு, பிஸ்கெட் வாங்கி கொடுத்தா இந்த பாட்டு, பென்சில் வாங்கி கொடுத்தா இந்த பாட்டு, மண்ணிலே மண்ணிலேன்னு சொல்லி ஐயோ காதுகள் பத்திரங்க. சத்தியமா நேற்றைய தினம் தமிழகத்தில் நடந்த ஒரு கேலிக்கூத்து, தமிழகம்னு சொல்ல முடியாது, தமிழகத்தில் நடந்த ஒரு குறிப்பான ஒரு நிகழ்வு. அதாவது தமிழ்நாட்டில் சிறந்தது நம்மளோட, அது ஏதோ அதுக்கு ஒரு டைட்டில் வைப்பாங்க, இவங்க ஒரு ரெண்டு டைட்டில் வச்சா மண்டல ரெஜிஸ்டர் ஆகுங்க. உங்கள் முதல்வன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், வீழம் தேடி ஸ்டாலின் சொல்லிட்டு ஏதோ இதுல மட்டும்தான் வந்து தமிழ்நாடு முன்னேறுகிறதா, அது என்னதுன்னு தெரியல. அது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, ரைட்? இப்பதான் அந்த டேக் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்ற ஒரு கான்செப்டை கையில வச்சுக்கிட்டு எப்படி விளம்பரப்படுத்தலான்றது திமுக கிட்ட தான் கத்துக்கணும். பெஸ்ட் ஆட் ஏஜென்சி, பெஸ்ட் விளம்பர கம்பெனியாக நேற்றைய தினம் திமுக வந்து நடந்துகிட்டு இருக்கு. பள்ளி கல்வித்துறையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குங்க, அதெல்லாம் பொருத்துப்படுத்தாம கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு கான்செப்டை எடுத்து ஐடியா கொடுக்குறவங்களாம் செம ஆளு. நல்லா செலவு பண்றதுக்கு என்னென்ன ஐடியா இருக்கோ அது எல்லாத்தையுமே அந்த மனுஷன் கொடுக்குறான். அந்த மனுஷனுக்கு என்னோட ராயல் சல்யூட். ஏன்னா இப்படி செலவு பண்ணதான் எங்களோட வரிப்பணம் இப்படி நாசமா போகுதுன்னு மக்கள் கிட்ட நம்ம சொல்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். நேற்றைய தினம் நடந்தது பாருங்க ஒரு கூத்து, அடடா. ஒரு 3 செக்மெண்டா பிரிச்சுக்கலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு கேட்டேன்னா, நம் தளபதி அவர்களை பார்த்து இவங்க வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்கு, கூத்தாடி விஜய்க்கு அரசியல்ல என்ன வேலைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த இந்த திமுகவின் கொத்தடிமை கூட்டம் நேற்றைய தினம் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு பேச்சாளர்களோ, கல்வியில வந்து சிறந்து விளங்கி விருது வாங்கின இல்ல முற்போக்கு சிந்தனை கொண்ட வந்தவங்களாம் முற்போக்கு சிந்தனைவாதிகள் தான் ஒரு சில பேர் இருக்காங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா கல்வியில் சாதனை செய்த மாணவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அப்படி ஏதாச்சும் ஒரு விருந்தினர்களை அழைத்து நீங்க இந்த நிகழ்ச்சியை நடத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட்டை கொடுத்துருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கூத்தாடின்னு சொல்லி நம் தளபதி அவர்களை விமர்சனம் வைக்கக்கூடிய இந்த திமுக அரசு சினிமா துறையில இருக்கக்கூடிய கூத்தாடிகளை கூட்டு வச்சு அந்த நிகழ்ச்சி நடத்துறீங்க. ஏன் உங்களை பார்த்தா கூத்தாடி மாதிரி தெரியலையா? ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வாழ்பிடி. உங்களை பார்த்தா எப்படி தெரியுது? அவங்க எல்லாம் யாரு? அதே சினிமா துறையில இருந்து வந்தவங்க தானே. அவங்க மட்டும் இப்போ உங்களுக்கு எப்படி தெரியுது? கூத்தாடி மாதிரி தெரியலையா? நல்லா புரிஞ்சுங்க மக்களே. இவங்களுக்கு தேவைப்படும் போது வந்து சாமின்னு வானுங்க, தேவை இல்லாத போது கல்லுன்னு வானுங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம் இந்த கூட்டம், புரியுதுங்களா? திமுகவோட கூட்டம். இப்போ அவங்கள பார்த்தா கூத்தாடி மாதிரி தெரியல. அங்க வந்து பேசுறவங்க எல்லாம் வந்து நல்ல விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் பேசுனாங்க. அந்த கான்செப்ட் வந்து எப்படி கொண்டு போயிருக்கணும். தமிழ்நாட்டில் வந்து நான் சிறந்த முறையில் இந்த கல்வியையும் இந்த கட்டமைப்பையும் இந்த பள்ளிகளையும் நான் முன்னேற்றி இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு இணையாக கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, எங்களை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தனுக்கு அருகதையே கிடையாது என்ற லெவலுக்கு இந்த பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நீங்க வந்து தரம் மேம்படுத்தி இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து இந்த கேள்வி வச்சிருக்க மாட்டோம். ஆனா இன்றைய அவல நிலை என்ன? இந்த சத்துணவு, சாம்பார், சேமியா மேட்டர்லாம் நான் பின்னாடி வரேன், மொரட்டு கண்டென்ட் இருக்கு. அதெல்லாம் முதல்ல டேட்டாவோட பேசிடுவோம். இந்த கட்டமைப்பு ரீதியாகவும் இந்த டெவலப்மெண்ட் ரீதியாகவும் ஆசிரியர்களோட அந்த ஊதிய உயர்வு பிரச்சனையும் காலியிடு பணியிடங்கள் நிரப்பமா அப்படியே வச்சிருக்கிறத பத்தியும் பல அரசு பள்ளிக்கூடங்கள் மூடுறத பத்தியும், அதாவது வகுப்பறைகள் சரியில்லாததுனால வந்து அந்த மரத்தடியில உட்காந்து படிக்க வைக்கக்கூடிய இந்த அவல நிலைகளை பத்தியும். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கடந்த 6 ஆண்டு காலமாக கட்டடம் இல்லாமல் மரத்தடியில் அமர்ந்து படித்து வரும் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் தங்களுக்கு புதிய கட்டடம் கட்டித்தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளிகளில் ஆங்காங்கே நடக்கக்கூடிய இந்த சாதிய பிரச்சனைகள் பத்தியும், சின்ன மாணவர்கள்கிட்ட இந்த சாதிய வேற்றுமைகளை வச்சு இந்த சாதி பிரச்சனைகளை கொண்டு வந்து பள்ளிக்கூடங்கள் நடக்கிற சண்டைகள் பத்தியும் வெட்டுக்குத்துகள் பத்தியும் நம்ம இப்ப பாக்குறோம், செய்திகள்ல வருது. இப்படி இந்த பள்ளிக்கல்வி துறைகள்ல இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுட்டு அதெல்லாம் மூடிட்டு இவங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு மார் தட்டிக்கிறாங்க. அதுவும் இன்னொரு ஸ்டேட் சிஎம் கூட்டு வந்து உட்கார வச்சு விளம்பரம் பண்றாங்க பாருங்க. இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விளம்பரத்தை நான் பார்த்ததே கிடையாது. தி பெஸ்ட் ஏஜென்சி, ஆட் ஏஜென்சி ஆஃப் திமுக. வெற்று விளம்பரமானாலும் நம் திமுகவை பார்த்து நம் தளபதி அவர்கள் சொல்றது எதுக்குன்னு நல்லா தெரியுதுங்களா? ஐயோ, அதை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. எனக்கு என்ன வைத்தறிச்சல், நேற்று ஃபுல்லா சோசியல் மீடியாவை பார்த்தேன், வைத்தறிச்சல் உச்சக்கட்டங்க. இதெல்லாம் புலம்பி தள்ளுறாங்க. அங்க ஆசிரியர்கள் கிட்ட போய் கேட்கிறோம், ஏயோ எங்களுக்கு சரியான முறையில வந்து சம்பள உயர்வு கேட்டுட்டு இருக்கோம், காலி பணியிடங்கள் நிரப்ப சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் வந்து ஆசிரியர்கள் வந்து அந்த பணி நிரந்தரம் பண்ற சொல்லி நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம்,
ஜாக்டோ ஜிம் அமைப்புகள் போராடிக்கிட்டு இருக்கு. இப்படி அந்த பள்ளி கல்வித்துறையிலேயே பல பிரச்சனைகள் இருக்கு. இவங்க நாடா முன்னேறிச்சுன்னு ஒரு பக்கம் இவங்க வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு பக்கம் விமர்சனம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு கையில வச்சுக்கிட்டு இவங்க பண்றாங்க பாருங்க. இந்த மதிய உணவு மேட்டரை கையில வச்சுக்கிட்டு ஆத்தாடி ஐயோயோ எப்பா இது மாதிரி ஒரு விளம்பரத்தை வாழ்நாள் நான் பார்த்தது இல்லைங்க. அதுவும் அக்கா டிடி இருக்குது பாருங்க. ஐயோ 2 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 2000 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க. 2000 ரூபாய்க்கு ஏங்க அந்த சாம்பார் கொடுங்க. அந்த வீடியோ நான் ப்ளே பண்றேன், நீங்க கொஞ்சம் பாருங்களேன். எனக்கு சத்தியமா சொல்றேன், ஏங்க அந்த சாம்பார் கொடுங்க. இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். ஐயோ நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார் மேடம். இந்த கையில சமைச்சீங்க, வெச்சுவாங்க மேடம். இது உங்களுக்கு, இது எங்க சிஎம்க்கு வெச்சுவாங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். என்னங்க இது சாம்பார் சும்மா மணக்குது. சிஎம் சார் ஐயோ என்னால முடியும். என்ன இது எனக்கு ஒண்ணும் புரியலையே. சாம்பார்ல இப்படி பயங்கரமா இருக்கே. ஐயோ சாம்பார், அதுல பருப்பை கொட்டி பண்றாங்க. வாரம் முழு அதுல ஒரு டீச்சர் சொல்றாங்க வாரம் ஃபுல்லா சாம்பார், வாரம் ஃபுல்லா ஒரே மாதிரி மெனு. அதுல ஒரு குழந்தைகிட்ட போய் கேக்குறாங்க, உனக்கு பிடிச்சதுல என்னமா நீ சாப்பிட கேட்டா சேமியா. ஐயோ சேமியாவா, ஐயோ என்ன ஏன் இது முன்னாடி சேமியாவை பார்த்தது இல்லையா, இல்ல சேமியாவை சாப்பிட்டது இல்லையா? அப்படியே அந்த அரங்கமே ஆடி போற அளவுக்கு ஐயோ சேமியா சொல்லி, சேமியா என்ன மாதிரி உணவு தெரியுமா, சேமியா உப்புமா என்ன தெரியுமா, ஸ்டாலின் ஸ்டார் அங்கிள் சிஎம் அங்கிள் சொல்லிட்டு கத்துறோம். கிரிஞ்சுங்க அந்த நிகழ்ச்சி மொத்தம் கிரிஞ்சு. அதுவும் கட் பண்ணா அந்த கொடுமையை பாருங்களேன். இவங்க சேமியா வந்து பயங்கரமான ஒரு உணவு எல்லாம் ஓகே, சேமியா வந்து ஒரு நல்ல உணவு, அதில் நான் குறை சொல்ல விரும்பல. இவங்க கொடுத்த பில்டப் எனக்கு அதுதான் கடுப்பு. நீங்க பாருங்க, ஒரு பக்கம் வந்து சேமியா. உங்களுக்கு எது மேடம் பிடிக்கும் காலையில சாப்பிடுறதுல? சேமியா. சேமியா இல்லாம யாருக்காவது ஏதாவது பிடிக்குமாயா? பொங்கல் யாருக்கு பிடிக்கும்? பொங்கலுக்கு இவ்வளவு சொல்லிட்டீங்க. இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். சாம்பாரை சாப்பிட்டே பார்க்கணும். பின்னாடி பீஜம் கண்ணிலே ஈரம் உண்டு. ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்களேன். ஐயோ நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார் மேடம். இந்த கையில சமைச்சீங்க, அந்த கைக்கு முத்தம் வேற பண்ணட்டும். ஓகே, இது எங்க சிஎம்க்கு வெச்சுவாங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். அதாவது இவங்க இப்படிப்பட்ட ஒரு சாம்பார் போட்டா திரும்ப பிரைமரி ஸ்கூல்ல போய் படிப்பாங்களாம். என்ன மாதிரி ஒரு உருட்டு பாத்தீங்களா அதெல்லாம். அதுவும் அந்த சாம்பார் ஒரு ஸ்பூன், அதுல காரம் இருக்கா, உப்பு இருக்கா, என்ன ஏதெல்லாம் வந்து, அதுவும் காலையில வச்ச சாம்பார் எப்படி 4 மணி வரைக்கும் நல்லா இருக்கு. சரி அது கூட நல்லா இருக்குன்னு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி கூட எடுத்துன்னு வந்திருப்பாங்க நிகழ்ச்சிக்காக. அது வாயில ஒரு ஸ்பூன் வச்சிருப்பாங்களா, வச்ச உடனே அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உணர்றதுக்கே ஒரு 2-3 நிமிஷம் ஆகுமா இல்லையா நமக்கு. ஆனா அந்த அக்கா அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் நீங்க திரும்ப பாருங்களேன். ஒரு 2 சொட்டு தான் வைக்கிறாங்க. சாம்பாருங்க என்னங்க இது கேலி கூத்தா இருக்குது. அந்த கைக்கு முத்தத்தை கொடுக்கறது, நான் பிரைமரி ஸ்கூல்ல படிப்பண்றது. சரி இவங்க சாம்பார் சொல்லிட்டாங்கல்ல, அந்த பிள்ளைகிட்ட வந்து சேமியா கேட்கறாங்க. சேமியா எனக்கு பிடிக்கும்னு அந்த பிள்ளை சொல்லுது. உடனே கட் பண்ணா ஆதிவராக நத்தம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் காலை உணவாக வழங்கப்பட்ட சேமியாவில் பல்லி இறந்து கிடந்ததாக தெரிவிக்கப்பட்டதால் 17 மாணாக்கர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மாணவரின் தட்டில் கிடந்த பல்லியை சமையலர் தூக்கி வெளியே வீசியதோடு உரிய சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்க. சேமியால பள்ளி வீந்திருக்கு. இதை பத்தி எல்லாம் கிரவுண்ட்ல என்ன நடக்குது, என்ன மாதிரி இந்த சத்துணவு கான்செப்ட் போய்கிட்டு இருக்கு, என்ன மாதிரி உணவு கொடுக்குறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அது கரெக்டான விதத்தில் நடக்குதா, இதை பற்றிலாம் எதுவும் கிடையாது. அக்கா உங்களை எனக்கு பிடிக்கும், நீங்கள் ஒரு சீனியர் ஆங்கரு, உங்களோட சேவை சினிமாவுக்கு நீங்கள் ஆற்றிய தொண்டு, நீங்கள் சின்ன திரையில் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆங்கரிங் சூப்பர் ஸ்டார்னே உங்களை நான் சொல்லிக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் ஓவரா தெரியல உங்களுக்கு. சாம்பார் என்னால சத்தியமா முடியலங்க. இது ஜோக்கா பார்ட்ஸ். அந்த மாணவர்களுக்கு காலாண்டு பரீட்சை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பரீட்சைக்கு அந்த பசங்க படிப்பாங்களா இல்ல யூனிஃபார்மோட கூட்டு வந்து உட்கார வச்சு இவங்க வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து நீங்க மேக்ஸ் டீச்சர் படிக்கணும்னு சொன்னீங்கல்ல, நீங்க மேக்ஸ் எங்க ஐயோ மொரட்டு ஸ்கிரிப்டுங்க அது. மேக்ஸ் டீச்சர், நீங்க மேக்ஸ் டீச்சர் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, கீழே வாங்க உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க போறேன்னு. எங்க கோடி பறக்குற காலம் வந்தாச்சே பாட்டு.
உடனே நீரமுண்டு பாட்டு, டிஜே பின்னாடி பாட்டை போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கு. அப்படி மனுஷன் பாட்டை போடுறது, இவங்க கொடுக்கறது, ஆஹா இவர் அந்த வடிவேல் காமெடி ஒன்று இருப்பாரு, இவங்க அடிக்க அவங்க ஊத பார்க்கவே ஒரே காமெடியா இருக்கும்னு. அந்த மாதிரி தாங்க அந்த நிகழ்ச்சி முத்துவே கேலி கூத்தா இருந்தது. காலி ஆண்டு பரிச்சப்ப கூப்பிட்டு வச்சு அந்த பசங்களை கொடுவு பண்றது ஒரு பக்கம், இவங்க ப்ரமோஷன் ஒரு பக்கம். அங்க ஆங்கர் சொல்லவே வேணாம், 2000 ரூபாய்னா நான் 2 லட்சம் ரூபாய்க்கு நடிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு ஐயோ சாம்பார், ஐயோ சேமியா, அது ஒரு பக்கம். அவங்க ஒரு பக்கம் நம்ம அன்பில் அண்ணன் தான். எனக்கு அமைச்சர் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அங்க அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அந்த மாணவர்கள் அவ்வளவு பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்காங்க. அந்த அந்த அடுக்கடுக்கா அந்த வீடியோஸ் எல்லாம் நான் போடுறேன், இதெல்லாம் கொஞ்சம் பாத்துருங்க நீங்க. இந்த மாணவர்களுக்கு என்னென்ன அவலங்கள் நடக்குதுல அதை பாருங்க. நான் என்னோட தனிப்பட்ட கருத்து கிடையாது, செய்திகள்ல வரத்தும் அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் நான் உங்க திரையில கொண்டு வந்து காட்டுறேன். இந்த அவலங்கள்லாம் நீங்க கொஞ்சம் பாத்துருங்களேன். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகள் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த இடத்திற்கு அருகே மேற்கூரையின் சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்ததில் சிறுமிக்கு லேசான காயம் ஏற்பட்டது. உணவு தட்டுகளில் சிமெண்ட் பூச்சி சிதறியதால் சாப்பிட முடியாமலும் அச்சத்திலும் குழந்தைகள் கதறி எழுந்தனர். இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? இதெல்லாம் பார்த்து கண்ணு கலங்காத நம்மளோட அமைச்சர் அன்பில் அண்ணனை வந்து அந்த விளம்பர நிகழ்ச்சியை பார்த்து கண்ணு கலங்குறாருன்னா அல்டிமேட் நடிகருங்க, அல்டிமேட் நடிகர். இப்படிப்பட்ட ஒரு கலை, ஒரு தமிழ் சினிமாவின் கலை தாய் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகரை இழந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். என்னங்க இது, எங்க பார்த்தாலும் அழுகுற கான்செப்ட். கண்ணு கலங்கிட்டாராம், அப்படியே கண்ணு கலங்கி அப்படியே இவர் மனசெல்லாம் உருகி போயிடுச்சான். என்ன சாதனை பண்ணி இப்படி கண்ணெல்லாம் கலங்கி உட்காந்துருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் கேட்கறேன், அதை பார்த்து கண்கள் கலங்காத உங்க கண்ணு வந்து இந்த விளம்பரத்தை பார்த்து கண்ணு கலங்குதுன்னா நீங்களாம் எப்பேற்பட்ட நடிப்பு புயல், நடனம் வீரங்கி, எப்படி சொல்றது, நடிப்பு ஸ்கூலுக்கே போகாம உங்களுக்கு ஆர்கானிக்கா வருதுன்னா அந்த நடிப்பு உங்க ரத்தத்துல ஊறி போயிருக்கு, ஏமாத்துறது உங்க ரத்தத்துல ஊறி போயிருக்கு. நான் இன்னொரு கேள்வி பார்த்து உங்களை பார்த்து கேட்கறேன், எதுங்க சிறந்தது? மாணவர்களை படிக்க வைக்கிறோம், அவங்க கல்வி கடன் ரத்து பண்றோம்னு சொல்லிட்டு 3 தேர்தல வாக்குறுதி கொடுத்திருக்கீங்களே, அதுக்கு பதில் இருக்கா? உங்களோட தேர்தல் வாக்குறுதி 159வது பத்தி என்ன போட்டிருக்கீங்க? தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் பயின்று தமிழக கல்லூரிகளில் பட்டப்படிப்பை மேற்கொள்ள வங்கிகளில் கடன் பெற்ற மாணவர்களுக்கு வந்து ஓராண்டு ஆகி உங்களால கட்ட முடியல, 30 வயசுக்குள்ள இருக்கீங்கன்னா அந்த கல்வி கடனை வந்து அரசை ஏற்று திருப்பி செலுத்தும் சொன்னீங்களே, எப்ப கட்ட போறீங்க? எதுங்க நீங்க முன்னேற்றி வச்சீங்க? அந்த மாணவர்களை வந்து ஏமாத்துறதா உங்களோட முன்னேற்றமா? தமிழ்நாடு முன்னேறி விட்டதுன்னு சொல்லி எதை கூட கம்பேர் பண்றது? பீகார் கூட, ஒடிசா கூட, உத்தரப்பிரதேச கூட கம்பேர் பண்ணி பேசுவீங்க. அந்த அம்மா வந்துரும். இப்ப நம்ம இதை விமர்சனம் பண்ணிட்டோம்ல, அந்த அம்மா வரும், உத்தரப்பிரதேசம் பாத்தீங்களா, மத்திய பிரதேசம் பாத்தீங்களா, பீகார் பாத்தீங்களா, அந்த அம்மா வந்து பேசும். எதை கூட கம்பேர் பண்றீங்க? அந்த மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து பண்றதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல. 3 தேர்தல் வாக்குறுதி 19, 21, 24 சொல்லி ஒவ்வொரு தேர்தல் வரும்போது வந்து உங்களுக்கு கல்வி கடன் ரத்து பண்றோம்னு சொல்லி போய் சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்தா நீட் இருக்காதுன்னு சொல்ல வேண்டியது. உங்களுக்கு வந்து நாங்க அந்த நீட் ரகசியம் எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லி அந்த மாணவர்களை ஏமாத்த வேண்டியது. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டு மக்களும் மாணவர்களும் முட்டாள்களா? உங்களுக்கு திரும்ப ஓட்டு போட்டு உங்களை ஆட்சியில உட்கார வைக்கிறதுக்கு? இந்த கல்விக்காக போராடிய காமராஜர் அவர்களும் இந்த மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததற்காக போராடினவங்க கூட இந்த அளவுக்கு விளம்பரம் பண்ணிருப்பாங்களான்றது கேள்விக்குறியா இருக்குங்க. என்னங்க எதுக்கு எடுத்தாலும் விளம்பரங்க, எதுக்கு எடுத்தாலும் விளம்பரங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வச்சு அதுக்கு விளம்பரம். இவரு ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்தது உட்கார்ந்து ஒரு வீடியோ போட்டு அதுல ஒரு விளம்பரம். எத்தனை கோடி முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை கோடிகள் இங்க வந்திருக்கு, சைனா இருக்கு, புரிந்துணர்வு ஒப்பந்தம் எல்லாம் கிடையாது. அதை கேட்டா வந்து இவர் அமைச்சர் டிஆர்பி ராஜா வந்து வெள்ளை பேப்பர் தூக்கி காட்டுறாரு. கேலி கூத்தால இது. ஒரு அமைச்சர் பொறுப்பா பதில் சொல்லணும். இத்தனை லட்சம் கோடிகள் வந்தது, எத்தனை தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் அமைக்கப்பட்டது, டேட்டா கொடுங்க. ஃபாரின் ட்ரிப் போனீங்களா இந்த 4 ஆண்டுகள் எத்தனை ஃபாரின் ட்ரிப் அடிச்சிருப்பீங்க? இத்தனை லட்சம் கோடிகள் வந்து முதலீடுகள் வந்திருக்கதா சொல்றீங்க, அக்ரிமெண்ட் போட்டதா சொல்றீங்க. கம்பெனி வந்ததுக்கான ஆதாரம் என்ன? இது வரைக்கும் அதுக்கான டேட்டா இல்ல. சும்மா என்னங்க மக்கள் நம்ம முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? திரும்ப நீங்க சொல்ற பொய்களை நம்பி ஒரு பக்கம் பிஜேபின்னு சொல்லி பயங்காட்டி கடைசியில பிஜேபி கால்ல போய் விட்டீங்க. அவங்க கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டீங்க. இப்போ நீங்க செய்த திட்டங்களை வச்சு சொல்லி 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் சொல்லி காட்டுறது.
எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்துறது. இப்ப மாணவர்கள் கிட்ட வந்துட்டாங்க, பாத்தீங்களா நாங்க என்ன நல்லா பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சந்தி சிரிக்குது. இப்ப கரூர்ல நம்ம நாமக்கல் நம்ம தளபதி அவர்கள் வைக்க போற வேட்டை அதுதான். இவங்க செய்யாத ஊழல்கள் கிடையாது. அவ்வளவு திளைச்சு போயிருக்காங்க. ஒவ்வொரு துறைகள்லயும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. நாள்தோறும் பொழுதன்னைக்கு எவ்வளவு ப்ராப்ளங்கள், எவ்வளவு போராட்டங்கள், எத்தனை வேலை நிறுத்தங்கள் சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லா போராட்ட களமா மாறிக்கிட்டு இருக்கு. இவங்க என்னடான்னா துப்புரவு பணியாளர்களுக்கு பதில் சொல்ல முடியல, ஆசிரியர்களுக்கு பதில் சொல்ல முடியல, செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, கோர்ட்டு காரி துப்புது. ஒரு பக்கம் கிட்னி திருடின மேட்டர் கோர்ட்டு காரி காரி துப்பி வச்சிருக்கு, அதுக்கு பதில் சொல்ல முடியல, அதுக்கு அப்பீலுக்கு வேற போறதா சொல்றாங்க. இது என்ன கேவலமா இல்ல? அதெல்லாம் இதெல்லாம் அரசியல் பண்றாங்களா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க தமிழ்நாட்டுல உட்காந்து? இது எதனா கேள்வி கேட்டா பேசினா அதை பத்தி விமர்சனம் பண்ணா எழுதுனா கேஸ் போட்டா அவங்க உள்ள தள்ள வேண்டியது. அராஜ போக்கா தெரியலையாது. கடைசியா 6 மாசத்துலயாச்சும் இவங்க நல்லது பண்ணுவாங்க பார்த்தா நாங்க நல்லது பண்றது எங்க அகராதிலே கிடையாதுடா, நாங்க வெறும் விளம்பரம் மட்டும் தான் பண்ணுவோம், எங்களுக்கு விளம்பரம் மட்டும் தான் பண்ண தெரியும்ன்றத திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசு. நேற்று தினம் நடந்ததெல்லாம் கேலி கூத்து, காமெடியை ஒதுக்கிட்டோம்னா வைத்தறிச்சல், மக்களோட வைத்தறிச்சல். அதெல்லாம் புரியுதுங்களா நான் சொல்றது? ஐயோ சாம்பார், ஐயோ உப்மா, ஐயோ சேமியான்னு எங்க வெக்க கேடுங்க. இதெல்லாம் வெக்க கேடு. இதெல்லாம் கூத்தாடின்னு சொல்லி சினிமாக்காரங்களை கூட்ட வச்சு விளம்பரம் பண்றது. அது நான் ஒண்ணு கேட்கறேன், காமராஜர் வந்து என்ன பண்ணிருப்பாரு தெரியுங்களா? இவ்வளவு செலவு பண்றீங்கல்ல, இத்தனை கோடிகள் விளம்பரத்துக்கு செலவு பண்றீங்களா, அதை வச்சிருந்தா எத்தனை மாணவர்களோட கல்வி கடன் ரத்து பண்ணிருக்கலாம் சொல்லுங்க. உண்மையாக மாணவர்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய முதலமைச்சர் செஞ்சிருக்கணும். என்ன செஞ்சிருக்கணும்? பேனாவை பரிசு கொடுத்துருக்கணுமா, இல்ல அவங்களோட கல்வி கடன் சுமையை நீங்க இறக்கி வச்சிருக்கணுமா? யாருங்க அப்பா? யார் அப்பா? ஒரு மகன் படுற கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவோம் அப்பாவா? அந்த கஷ்டத்தை வச்சு விளம்பரம் தேடுவோம் அப்பாவா? யார் அப்பா? தன் மகனின் கஷ்டத்தை உணர்ந்து அந்த கஷ்டத்தை நீக்குவோம் தாங்க அப்பா. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த மாணவ செல்வங்கள், அந்த மாணவரோட வலியையும் சுமையையும் குறைச்சிருக்கணும், அந்த கல்வி கடன் ரத்து பண்ணிருக்கணும். இந்த தேதி வரைக்கும் நீங்க அதை பண்ணல. ஏன் பண்ணலன்னு கேள்வி கேட்டா கேஸ் போடுவீங்க இல்லையா? எதற்குமே உங்ககிட்ட பதிலே கிடையாது. வெறும் விளம்பரத்தை மட்டுமே வச்சு இன்ஃபுளுசர்ஸை வச்சு 10,000 கொடுத்து விளம்பரம் பண்றது. உள்ள 1 லட்சம் வெளியே 1.5 லட்சம் சொல்லிட்டு சந்தி சிரிக்க போது. இந்த 2026 மக்கள் காரி காரி துப்ப போறாங்க. நடக்க போகுது இந்த ஒரு விரல் புரட்சி. இந்த 2026 நிச்சயமா நடக்கும். ஒரு இடத்துக்கு அனுமதி கிடையாது, பேசுறதுக்கு அனுமதி கிடையாது, கருத்து சுதந்திரத்துக்கு அனுமதி கிடையாது. இவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம், எவ்வளவு அவதூறு வேணாலும் பரப்பலாம், பர்சனல் அட்டாக் பண்ணலாம். அந்த நேற்று நடந்த நிகழ்ச்சியில அந்த அரங்கத்துல போய் பாருங்க, கொத்தடிமை கூட்டம், யூடியூபர்ஸ் எத்தனை ஆபாசமாக பேசக்கூடிய கொத்தடிமை கூட்டம் எத்தனை பேர் உட்கார்ந்திருக்காங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்படுது. ஒரு ஆபாச பேச்சாளர் பெண்களை மேடல வச்சு உட்கார வச்சுக்கிட்டு அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கட்சியில முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்காங்க. மறைமுகமா ஆமா நான் திமுக ஆதரவாளன் சொல்லிக்கிறதுக்கே தைரியம் இல்லாத, திராணி இல்லாத கோழைகள் எல்லாம் வந்து நேற்று வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அங்க. ஏன்னா வெளிப்படையா சொல்லிக்க முடியாது. சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். தான் வந்து ஒரு கொத்தடிமை சொல்லிக்கிறதுலையோ, நான் ஒரு திமுக காரன் சொல்லிக்கிறதுலையோ அவங்களால அது சொல்ல முடியாது. நாக்கு கூசம். அது அவங்க சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். உளவிலாவே அந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்களால அதை வெளிப்படையா சொல்லிக்க முடியாது. திரைமறைவில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேலி கூத்து நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நேற்று நடத்தி வச்சுட்டு நான் மாணவர்களை முன்னேற்றிட்டோம், தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னு இன்னும் எத்தனை நாளைக்கு ஏமாத்த போறீங்க? அந்த குழந்தை வந்து காலில் விழுது. காலில் விழ வைக்கிறதாங்க சுயமரியாதை? பெண் விடுதலை வரும்பொழுது அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கணும் இல்லையா? எதுங்க சுயமரியாதை? அப்ப பிஜேபி பண்றதுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு பாருங்க. நாமக்கல்லையும் கரூர்லயும் என்ன போடு போட போறாரு நம்ம தளபதி, பாத்துக்கிட்டே இருங்க. இனி வார வாரம் உங்களுக்கு வந்து வச்சு வெறுக்கிறது தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி இந்த விளம்பர மாடல் அரசை நம்பி நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சிந்தியுங்கள். நம்ம எதை பாக்குறோம், எதை நம்ம கண்ணால பாக்குறது எதுவுமே உண்மை கிடையாது. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய அஜெண்டா இருக்கும். இவங்களோட நோக்கம் எல்லாமே வந்து பணத்தை செலவு பண்ணி பணத்தை கொடுத்து வாங்கலாம். தொகுதியா வட்டமா வார்டு வார்டா போயிட்டு அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இன்னைக்கு மக்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்களாம். நீங்க இந்த வாட்டி எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்களுக்கு இது பண்ணி தரோம், அது பண்ணி தரோம். மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்களா? போன வாட்டி நீங்க தான் சொன்னீங்க, இது வரைக்கும் நீங்க எதுவுமே நிறைவேற்றல, இந்த வார்டுல இந்த பிரச்சனை இருக்கு, இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க சரி பண்ணிட்டீங்களா? இது பண்ணாம நீங்க எப்படி வந்து ஓட்டு கேக்குறீங்க? போன தேர்தலே நீங்க இதுதானே சொன்னீங்க, இது வரைக்கும் அது நடக்கலையே, இப்போ எந்த வாயை வச்சு நீங்க வந்து ஓட்டு கேக்குறீங்கன்னு மக்கள் கேள்வி கேட்கறாங்க. வெறும் தேர்தல் நேரங்கள்ல மட்டுமே போயிட்டு மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறவங்க கிடையாது நம்ம தளபதி அவர்கள். இவர் சொல்லியிருக்காரு, உதயநிதி அவர்கள், நான் வந்து சனிக்கிழமை மட்டும் பிரச்சாரம் செய்வோம் அல்ல, வாரம் முழுவதும் வெளிநாட்டுல இருப்பவர், வாரம் முழுக்க வெளிநாட்டுல எங்க இருக்காருன்னே தெரியலங்க. இந்த 4 ஆண்டுகள்ல நான் தான் முன்னாடியே ஒரு காணொலியில சொல்லி தரேன். எம்எல்ஏ ஆன புதுசுல அந்த தொகுதிக்கு போனாரு, பாத்ரூமா கிளீன் பண்ணாரு, அங்க 4 இடத்துக்கு போனாரு, வெள்ளத்துல போய் போட்டோ ஷூட் எடுத்தது தவிர துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்கள் செஞ்ச சாதனைகள் என்ன சொல்லுங்க பாப்போம். நான் இதுக்காக போராடி இருக்கேன், இதுக்காக சிறை சென்றிருக்கேன், இந்த திட்டத்தை வரவிடாம தடுத்து இருக்கோம், இதற்காக நாங்க செஞ்சிருக்கோம் சொல்லிட்டு ஏதாச்சும் ஒண்ணு வேலிடா சொல்லுங்க பாப்போம். ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா? எதற்கு எடுத்தாலும் அழுத்தம் கொடுக்குறோம். ஏடிஎம்கே அதான் சொல்லிட்டு இருந்தது 10 வருஷமா, அழுத்தம் கொடுக்குறோம். நீங்க வந்து என்ன பண்ணீங்க? வந்தா நீட்டு வராது, மின் கட்டண உயர்வு இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிருக்கு, விலைவாசி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, எல்லாம் பித்தலாட்டம் போய் அரசு ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வர முடியலன்னா, உங்களுக்கு நிர்வாக திறமை இல்லைன்னா எதுக்குங்க ஆட்சி? உங்களுக்கு விட்டுட்டு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். உண்மையான நிர்வாக திறன் இருக்கவங்க கிட்ட ஆட்சி கொடுத்துட்டு போங்க. மக்கள் அதை பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. எல்லாத்துக்குமான விடுவு காலம் இந்த 2026 வரும். கேலி கூத்தான இந்த அரசை ஒழிச்சிட்டு வெற்றி வாகை வரலாறு திரும்புவது உறுதி.
உண்மையான மக்களாட்சி, ஜனநாயக ஆட்சியை நம் தளபதி அவர்கள் நிச்சயமா கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது தமிழ்நாட்டு மக்கள்கிட்டயோ அந்த நம்பிக்கை இருக்கிறத காலத்துல நம்மளால பார்க்க முடியுது. வெற்றி நிச்சயம், கான்பிடென்ட்டா இருங்க. மீண்டும் ஒரு வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.